ராமசாமி, நாம 2 பேரும் சந்திச்சு ஒரு 15 வருஷம் இருக்கும்ல? இருக்கும். நீ கொஞ்சம் கூட மாறலடா. அதே ஆந்த பார்வை, அசட்டு பேச்சு, ஆக்சிடென்ட் ஆன கார் மாதிரி ஒரு மூஞ்சி. அது சரி, செங்கல் பிசினஸ் பத்தி நான் உனக்கு லெட்டர் எழுதினேனே, அது என்ன ஆச்சுன்னு நேர்ல கேட்டு போலான்னு வந்தேன். முண்டம் அத பத்தி கவலையே படாதேன்னு நான் பதில் போட்டிருக்கேன்ல. இந்த பாரு, பணத்தை ஃபேக்டரியில போடு, பொறுப்பை என் தலையில போடு. போடுன்னு ஒண்ணு இதை என் தலையில போட்டது எவனோ உன் வாயில போறதுக்கு பதிலா தலையில போட்டான். ஏண்டா என் பிசினஸ் உன் பிசினஸா நினைச்சு எனக்கு ஹெல்ப் பண்ண கூடாதா? அல்ப பிசினஸ் ஏன் புலம்புற? அதான் எல்லாத்தையும் என் தலையில போடுன்னு சொல்லிட்டேனே. என்னடா இது? இத தலையில நினைச்சானுங்களா இல்ல குப்பை தொட்டின்னு நினைச்சானுங்களா? விழுந்துகிட்டே இருக்குதே. அட பாவி, நீயா? ஏண்டா திமிரா? உன் தலையில ஒண்ணுமே கிடையாது. அதுவே பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காக நீ ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு என் தலையை பார்த்து இதெல்லாம் விசிறி அடிக்கிறியா? சாரி அங்கிள், நான் இப்ப எழுதிக்கிட்டு இருக்கேனே, அந்த கதையில வர்ற ஹீரோ ஒரு மோட்டார் சைக்கிள் ரேஸ்ல கலந்துக்கிறான். அந்த சீன் தத்ரூபமா அமையணுங்கிறதுக்காக நான் இந்த ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? தம்பி யாரு? என் தலை எழுத்து எங்க அக்கா பெத்த ரத்தனம். அப்படியா? ராமசாமி, அந்த காலத்துல நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது எங்க அக்கா தான் எனக்கு பெரிய ஆதரவா இருந்து நான் இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணமா இருந்துச்சு. அதனால அதுக்கு நன்றி கடனா அவ சாகும்போது இந்த கிறுக்கு பையில வளர்த்து ஆளாக்கி என் பொண்ணை கட்டி வைக்கணும்னு சத்தியம் வாங்கிக்கிட்டு போயிட்டாடா. இதுக்கு தான் நெருங்கின சொந்தக்காரங்க சாகும்போது பக்கத்துல நிக்க கூடாது. ஏடா கூடமா ஏதாவது சத்தியத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. சும்மா மிச்சத்தை கழு. சொல்லு. அன்னில இருந்து இன்னைய வரைக்கும் என் கழுத்தை கட்டிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிறான். என் பொண்ணை கட்டி வச்சு இவனை கழட்டி விட்டுலான்னு பார்த்தா அதுக்கும் பிரேக் போடுறான் ராமசாமி. மிஸ்டர் ராமசாமி, ரோல்டு கோல்டு விட்டுடு. என்கிட்டயும் ஒண்ணு இருக்கு. மாமா பொண்ணை கட்டிக்கிறத பத்தி எனக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்ல ராமசாமி. ஆனா எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு ராமசாமி. உனக்கு கூட ஒரு லட்சியமா? ஆச்சரியமா இருக்க. ஏன்பா அவர் ஆசைப்படுறதுல என்ன தப்பு? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்காதா? என்னம்மா நீ வக்கீல் இந்த பயலுக்கு வக்காலத்து வாங்குற? சும்மா இருங்கப்பா நீங்க. மாமா ராமசாமி, இப்படி வாடா. என்னம்மா? உங்க லட்சியத்துல உறுதியா இருப்பேன். தோல்வி வந்தா தொடர்ந்து முயற்சிப்பேன். உங்க லட்சியம் நிறைவேற 1000 வருஷம் ஆச்சுன்னா ஆணி அடிச்ச மாதிரி அதுலயே நிப்பேன். அப்பாடா, அப்ப என் லட்சியம் சுலபமா நிறைவேறிடும். அது என்னம்மா உன் லட்சியம்? உங்ககிட்ட தப்பிச்சுட்டு போறதுதான். நான் வரேன்டா ராமசாமி. என்னது? மூஞ்சி பாரு. மாவை வந்துட்டேன். இந்த வாரம் ரேஷன் பூரா கம்ப்ளீட்டா வாங்கியாச்சு. இன்னும் பாம் ஆயில் தான் பாக்கி. அது அடுத்த வாரம் தான் ஊத்துவானா. ரொம்ப தேங்க்ஸ் ரகு. மோஸ்ட் வெல்கம் மாமி. மணி மாமா. என்னடா ரகு? என்ன தோசை போட்டுட்டு இருந்தீங்களா? ஆமா. இந்தாங்க, இங்க கேட்ட அத்தனை காய்கறிகளையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏண்டா வாசல்லையே குடுக்குறியே? யாராவது பார்த்தா அசிங்கமா நினைக்க மாட்டாளா? ஆமா, ஆத்துக்காரிக்கு சமைக்கிறப்போ இல்லாத அசிங்கம் இதுல என்ன வந்துருது? இருந்தாலும் நோக்கு வாய் ரொம்ப நீளம்டா. மாமிக்கு கை ரொம்ப நீளம். சீக்கிரம் போய் சமைங்க. என்னடா அது? ஒரே டாக்ஸியா இருக்கு, ஆனா டிரைவருங்களை காணோம். ஒருவேளை டாக்ஸில டிரைவர் இல்லாம ஓட ஆரம்பிச்சிட்டா? டிரைவர், ஸ்க்ரூ டிரைவர். டிரைவர் இருக்க வேண்டிய இடத்துல இது இருக்குது. இந்த வண்டிக்கு இதான் டிரைவரா? டாக்ஸி, என்னப்பா டாக்ஸி போலாமா? மந்தவழி நஞ்சுண்டந்தரு போகணும். கபாலி கோயிலை தாண்டிட்டு போகணும். நம்ம டாக்ஸி கபாலி கோயிலை தாண்டின்னு போவோம் சார். சுத்தின்னு தான் போவோம். பரவாயில்லையே. ஆமா, நான் உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் சொல்லு. ஏன் சார், இது என்ன ரிக்ஷாவா? அது மீட்டரை பார்த்து இன்னும் துட்டு கொடு சார். ஏன்பா, நான் மெட்ராஸுக்கு மாசத்துக்கு 3 தடவை வரேன். உங்க மீட்டர்லாம் பத்தி எனக்கு தெரியாதா? நீ தோராயமா எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொல்லு. தோராயமா ஒரு 20 ரூபா கொடுத்துரு சார். தோராயமா 20 ரூபாயா?
என்னப்பா இங்க கபாலி கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற நஞ்சுண்டம் தெருவுக்கு போறதுக்கு தோராயமா 20 ரூபாயா? தோராயமா 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தஞ்சாவூர்ல இருந்து தோராயமா 400 அடி நீளமுள்ள ட்ரெயின்ல தோராயமா 30 ரூபாய் பணம் கொடுத்து நான் மெட்ராஸ்க்கு வந்திருக்கேன். தோராயமா 6 அடி நீளம் கூட இருக்காது உன்னுடைய டாக்ஸி. தோராயமா 6 கிலோமீட்டர் கூட இருக்காது கபாலி கோயில். அதுக்கு போறதுக்கு தோராயமா 20 ரூபாய் கேக்குறியே, நீயே தோராயமா சொல்லு, இது நியாயமாப்பா? சாமி, உன்னை பத்தி தெரியாம நான் உங்ககிட்ட பேரம் பேசிட்டேன். என்ன மன்னிச்சு விட்டுரு சாமி. 4 கிராக்கி ஏத்தனாதான் எனக்கு பைப்பு. நான் புள்ள குட்டிக்காரன், என்ன விட்டுரு சாமி. ஆட்டோ போலாமா? சாத்துக்குடி 100 என்ன விலை? என்ன பார்த்தா மெட்ராஸ் சிட்டியே நடுங்குது. தஞ்சாவூர் மாமா வர, தஞ்சாவூர் மாமா வர. ஓஹோ ஓஹோ, வாங்கோ வாங்கோ. சிஸ்டர் சௌக்கியமா? நல்லா இருக்கேன். இது பாருங்க, நான் யார் வரான்னு பாருங்க. அத்திம்பேர் எப்படி இருக்கு? தஞ்சாவூரானா? வாடா வாடா வாடா. நீ அத்திம்பேர்னு கூட்டிட்டு வரச்சே என் காதுல எப்படி விடுவற தெரியுமோ? தில்லானா மோகனாம்பாள்ல சண்முக சுந்தரம் நாதசுரம் வாசிச்ச மாதிரி டாடா டாடான்னு விடுறா. இது பரவாயில்லையே, நடைய பார்த்துட்டு பத்மினியே வராம இருக்குன்னு சொல்லாம இருந்தேன். என் உடம்ப பார்த்துட்டு மோகனாம்பாளோட அம்மா வடிவு வர மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லாம இருந்தா சரி. மாமா, தஞ்சாவூர்ல இருந்து எங்களுக்கு எல்லாம் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேள்? பை நிறைய காவேரி காத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துக்கிறியா? இவரை தஞ்சாவூர் மாமான்னு சொல்றதுக்கு பதிலா கஞ்சவூர் மாமான்னு சொல்லலாம். எப்படி வாயாடி? ஏண்டா பாப்பா, தஞ்சாவூர்ல எல்லாரும் நல்லா இருக்காடா? எல்லாரும் நன்னா இருக்கா, என்ன தவிர. ஏண்டா அப்படி சொல்றேன்? உங்க அப்பா தான் வக்கீல் தொழில் பார்த்து கை நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டு போனாரே. வெறுமனையா சம்பாதிச்சார அப்பா? ஊர் கேஸ் எல்லாம் இழுத்து போட்டு வாதாடினா சம்பாதிச்சார். அவர் வாதாடி சம்பாதிச்சதான் நான் போராடி விட்டுட்டு இருக்கேன். கோர்ட்ல சம்பாதிச்ச பணம் கோர்ட்லயே போயிட்டு இருக்கு. இப்பவும் கோர்ட்டுக்காக தான் வந்திருக்கல? ஆமா, இந்த மாசம் வாய்தா இருக்க. ஏண்டா வருத்தப்படுறாய்? காலம் வந்தா எல்லாம் தானா சரியா போயிடும். அந்த காலம் தான் எப்ப வர போறதுன்னு தெரியலையே திம்பேர். இருக்கட்டும், பரவாயில்ல. போதும் எவ்வளவு போட்டுட்ட? போதுமா? சாம்பார் விட்டுமா? விடுமா. அத்திம்பேர், எனக்கு முன்ன மாதிரி பசிக்க மாட்டேங்கிறது. மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினேனா நேரா கேண்டீனுக்கு போனேன். 10 இட்லி 4 வடை, டங்குன்னு வயிறு ரொம்ப எடுத்தோம். போருமா பாருங்க, போருமா. டேய் ரகு, டேய் கூட்டு போட்டுக்கிறியா? எனக்கு வேணாமா. ஏமா வேணான்னு சொல்றவங்களை எல்லாம் என் பக்கத்துல உட்கார வைக்கிற? எடுத்தத உள்ள போடாத, இலையில போட்டு. இந்த படுவா சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன தெரியுமா பண்ணுவா? அப்பெல்லாம் நான் காலையில டிஃபன் சாப்பிடுறது வழக்கம். என் பக்கத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சான்னா எழுந்திருக்க மாட்டான். மத்தியானம் சாப்பாடு விட்டுடான்னு கேரண்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எழுந்திருப்பா. இப்ப என்னடா நான் வயசான மாதிரி சாப்பிட முடியலங்கிறான், கேஸ்ட்ரிக் சாப்பிடுங்கிறான். படுவா நல்லா சாப்பிடுறேன். போதும். கூச்சப்படாம சாப்பிடுறா. எனக்கு என்ன கூச்சா திம்பேர்? போடுறதுக்கு சிஸ்டர் தான் கூச்சப்படுறாங்க. ஓ, எனக்கு போதுமா. எனக்கு வயிறு சரியில்லைன்னு சொன்னேனே. ஃபர்ஸ்ட் கிளாஸ் மிளகு ஜீரா அரைச்சிட்டு ரசம் வச்சிருக்கேன். வயித்துக்கு ரொம்ப நல்லது. ஓ, மிளகு ஜீரா ரசம் இருக்கா? வயிற்று கோளாறுக்கு ரொம்ப நல்லதாச்சே. அப்ப நீ ஒண்ணு செய், சாம்பார் 100 தடவை ஊத்து, சாப்பிட்டுக்கலாம். வயிறு கோளாறு வந்தா மிளகு ஜீரா ரசம் குடிச்சுக்கலாம். வெட்டுமா? கொஞ்சம் கவுத்தா நல்லா இருக்கும். ஓ, என்ன இப்போ? சாதம் போடுறேன் பாருங்க. ஆமா, போதும். ரசம் விட்டுமா? வேண்டாம்மா, வயிறு சரியில்லை. நீ சாம்பாரே விட்டுரும். ரசத்தை ஒரு சொம்புல கொடுத்தேன்னா குடிச்சிருவேன். அத்திம்பேர், வயிறு முன்ன மாதிரி இல்ல பாருங்க, கடமுடா பண்றது. இல்லைன்னா சிஸ்டர் சாப்பாடு நிம்மதியா அழகா உட்கார்ந்து திருப்தியா சாப்பிட வேண்டிய சாப்பாடு. சாம்பார் விட்டுருக்கேன். அம்மா, என்னடா? பிலால் ஹோட்டல் சிக்கனை மனசுல நினைச்சுண்டு நம்ம வாழைக்காய ஒரு கடி கடிங்க. அதை ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்தின? நான் நேரா அங்க போக வேண்டியிருக்கும். ஏடா பாப்பா, கோர்ட்டுக்கு எத்தனை மணிக்கு போறாய்? டான்னு 9:30, 9:30க்கு போயிடணும் அத்திம்பேர். 10 மணிக்கு கோர்ட்டு? நான் ராமநாத ஐயரை பார்க்க போக வேண்டாமா? ராமநாதன்? ஓ, கோர்ட்டுக்கு எதிர்த்தாப்புல ஹோட்டல் வச்சிருக்கார மேயர் ராமநாதன் அவரா? ஆமா, அவரைத்தான் பார்க்க போகணும். ஏன்னா கோர்ட்டு 2 மணி வரைக்கும் இழுத்துட்டு போகும். நான் ராமநாத ஐயரை பார்த்தேன்னா கொஞ்சூண்டு பக்கோடாவும் கொஞ்சூண்டு மிக்சரும் தருவார். 2 மணி வரைக்கும் நொறுக்கு தீனிக்காச்சே. இந்தாங்க ரசத்தை குடிச்சுக்கோங்க. குடுமா. பகவானே, அந்த
சாத்துக்கு மோர விட்டுமா? வேண்டாம்மா, வயிறு சரியில்லை, சாம்பாரே ஊத்து. ஏண்டா பாப்பா, நம்ம பெரிய பையனுக்கு ஒரு பொண்ணு பாரான்னு சொல்லியிருந்தானே. திம்பேர், நான் தெரியாம தான் கேக்குறேன். வீட்டுல கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்கு, அதுக்குள்ள ஏன் பையனுக்கு பொண்ணு பாக்குறே? இந்த ஆத்துக்கு விளக்கேறதுக்கு ஒரு நாட்டு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க ஆத்து பொண்ணு இன்னொருத்தர் ஆத்துக்கு அனுப்புறதுன்னு நாங்க தீர்மானமே பண்ணிட்டோம். அம்மையார் எவ்வழியோ அவ்வழியே தான் ஐயரும். நான் என்ன ஐயங்காரா? நானும் ஐயர் தான். நானும் உங்க வழிதான். இன்னைக்கு நான் கோர்ட்டு கச்சேரியை முடிக்கிறேன், நாளைக்கு கல்யாண கச்சேரி ஆரம்பிக்கிறேன். வெரி குட். மாமா, இந்த தாய் மீது ஆணைன்னு ஒரு பழைய படம் வந்தது. அத அப்படியே ட்ரீட்மெண்ட்டை மாத்தி நாய் மீது ஆணைன்னு ஒரு சப்ஜெக்ட் வச்சிருக்கேன். சொல்லட்டுமா? அத நம்ம விட்டு நாய்கிட்ட சொல்ல, அது ஃப்ரீயா தான் இருக்கு. நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். அப்படிங்கிறீங்க? ஓகே, தேங்க்யூ. நாய்கிட்ட சொல்லியாவது ஓகே பண்ணணும். இங்கதான் இருக்கியா? ஆவ். 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 ஆவ், 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 ஆவ். 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 டேய், என்னது, போ. வேண்டாம், துள்ளி துள்ளி ஓடிட்டு இருக்க. என்னை விடுங்கோ. ரொம்ப நேரம் இருக்கு. விடுங்கோ, போயிடு. யாரு விடுவேன். பயப்படுறது? போயிடு, போயிடு. இந்த- யாரா பக்கத்துல பாருங்க. வந்துறீங்கோ? கொலை விடுங்க, ஜாக்கிரதை. ஓ, கொலை விடுங்க, இந்த போயிடு. பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இந்த பாருங்க, இன்னைக்கு நீங்க விளக்கெண்ண குடிக்கணும், நான் விட மாட்டேன். ஏய், இது வரைக்கும் நான் உன்னை தொட்டதில்லை. இப்ப தொட்டுடுவேன், ஜாக்கிரதை. பரவாயில்ல, போடி. எனக்கு அடி போடா. வந்தா பரவாயில்ல. பாலாடையிலயாவது உங்களை இந்த பாருங்க, இதை புகிட்டு விடுவேன் நானு. இன்னைக்கு எனக்கு வேலை இருக்குது, போடு. எனக்கு என்ன வேலை வெட்டி இல்லாம உங்ககிட்ட மல்லுக்கு நிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கல? ஏன்டா தடி மடபா நின்னு பாத்து நிக்கல? புடிங்களா அவளை? போய் புடியட்டா. அப்பா, அனாவசியமா கலட பண்ணாதீங்க, சீக்கிரம் குடிச்சிருங்க. டேய், இத பாரு, நீ படிக்கிற இப்ப புடிக்கிறப்ப அடிச்சுடுவேன். போயிடு. இது வேண்டாடா, அடிக்கடி பட்டு போறது. சமத்தோன்னா நீங்க இங்க பாருங்க, உங்களுக்கா சக்கரை கொண்டு வந்திருக்கேன். ஒரு ரூபா விளக்கெண்ணெய் சாப்பிடுவேளா, ஒரு ரூபா சக்கரை சாப்பிட்டு போயலாம். நேக்கு சக்கரை வாயில போட்டுடு, விளக்க நீ சாப்பிட்டுடு. ரொம்ப நல்லா இருக்கு. என்னப்பா இது அடம் பிடிச்சிட்டு? சமத்தா நீங்களே வாங்கி குடிச்சிடுங்க. ஓட்டி. அப்பா சமத்தா சாப்பிட்டுங்களேன். அம்மா ரொம்ப பிடிவாதக்காரி. கடுகு தாளிக்கிறச்சே சமையல விளக்கெண்ணெய் கலந்துட்டால நமக்கு எல்லாருக்குமே இருக்கிறது ஒரே ஒரு பாத்ரூம். சோ பெரிய மனசு பண்ணி சாப்பிட்டுங்களேன்ப்பா ப்ளீஸ். இது பாருங்கண்ணா, ஒரு கப்பு சக்கரை இருக்கு, விளக்கெண்ணெய் குடிச்சிடுவேளா? இந்த சக்கரை எல்லாம் முழுங்கிடுவேளா? என்னடா கல்யாணராமா, வாங்க. என்ன சடுகுடு விளையாண்டுகிட்டு இருக்கிற? வாடா, தாமதம். நல்ல நேரத்துக்கு வந்தாய். எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து. எங்க போயிருந்தா இவ்வளவு நாளா? லண்டன்ல இருந்து வர்றேன், ஜப்பானுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஏரோட்ரம்ல உன் ஞாபகம் வந்துச்சு. ஆமா, உனக்கு 30வது வெட்டிங் டே ஆமே. வெட்டிங் டே முடிஞ்சு 1 மாசம் ஆச்சுடா. ஆ. இதான் என் கல்யாணத்துக்கு வர வேண்டிய சீமந்தத்துக்கு வந்தாயே. எல்லாத்துக்கும் 10 மாசம் நோக்கு 12 மாசம். அதனாலதான் எனக்கு தாமோதரன்னு பேரு. அடி என் ஃப்ரெண்டு வந்திருக்காண்டி. இன்னைக்கு அவன் கூட பேசிக்கிட்டு இருந்து நாளைக்கு சாப்பிடுண்டு. நடக்காது. அவர் ஒண்ணு வேத்து மனுஷர்ல, இத குடிச்சுட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஐயோ, விளக்கெண்ணெய் குடிச்சதுக்கு அப்புறம் எப்படி வாயால பேசுறது? என்னடா நிறுத்துங்க. பேச ஆரம்பிச்சிட்ட? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், 2 பேரும் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நடந்துக்கிறீங்களே. என்னது மரியாதை இல்ல அப்படின்னு தப்பா எல்லாம் நீங்க நினைக்கப்படாது. ஆ. ஒரு மாசமா விளக்கெண்ணெய் குடிக்க மாட்டேன்னு படுத்தின்னு இருக்காரு. விளக்கெண்ணையா? இது என்ன பெரிய விஷயம்? எல்லாரும் சேர்ந்து அவனை ஒரே அமுத்துங்க, நான் ஊத்துறேன். குடிச்சா குடிங்க, பக்கத்துல வந்து பாக்கலாம். அடிச்சுடுவேன். பத்தல இப்படிதான் காலையில இருந்து மிரட்டிண்டே இருக்கார். காலையில இருந்தா ஆமா. வேற கம்பு இல்லையா? இல்லையே. என் கம்ப வேற லண்டன்ல வச்சுட்டு வந்துட்டேனே. உங்க புராணம் நேக்கு வேண்டாம். முடிஞ்சா அவரை பிடிக்கிற வழியை பாருங்க. ஏய், விளக்கெண்ணெய் குடி. குடிடா அவரை. ஏய், புடி. அம்மா, அச்சச்சோ, ஊத்தி விட்டாளே. அம்மாடா. என் வாயில சக்கரை, அவன் வாயில விளக்கெண்ணெய். ஆள மாத்திட்டேனா? பாருங்க, தெரியாம நானு பருவதம்மா, மன்னிச்சு பழகுன தோஷத்துக்கு வீட்டுக்கு வந்தா ஒரு வாய் காப்பி குடிப்பீங்களா? இப்படி விளக்கெண்ணெய் ஊத்துறீங்களே. பரவாயில்லடா, நம்ம ஆத்துல 2 ஒண்ணு. பருவதம்மா, சொல்லுங்க. சின்ன வயசுலயே இப்படித்தான். 2 இட்லி வச்சிருந்தா எனக்கு ஒரு இட்லி கொடுத்துருவான். 2 பென்சில் வச்சிருந்தா எனக்கு ஒரு பென்சில் கொடுப்பான். ஒரு நாள் பென்சிலை சீவுறேன்னு அவன் விரலையே சீவிக்கிட்டான். பதிலுக்கு என் விரலையும் சீவிட்டான். என்னடா பாவின்னு கேட்டா, இட்லியில தான் பங்கா, விரல்லையும் தான் பங்கு. பிளைட்ல வரும்போதே ஒரு மாதிரியா கலக்குச்சு. இப்ப வந்துருச்சு. அது சமயம் கேட்டா. அது பழக்கம் எடுக்கிற இடம்டா. வருது வருது அட விலகு விலகு வேங்கை வெளியே வருது 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 அட விலகு விலகு வேங்கை வெளியே வருது. பாப்பா, இது வரைக்கும் பார்த்த பொண்ணு எதுவுமே சரியா வரலையே. இந்த பொண்ணாவும் சரியா வருமா? கண்டிப்பா சரிப்பட்டு வரும் திம்பேர். என்ன சரிப்பட்டு வரும்?
லட்சணமா கல்யாணம் பண்ணிட்டு குடுத்தனம் நடத்த வேண்டிய பொண்ணே ஹோட்டல்லையா வந்து பாப்பா? என்ன பண்றது, ஹோட்டல்காரனுடைய பொண்ணு ஹோட்டல் படிப்பெல்லாம் படிச்சிருக்கா, ஹோட்டல்ல தானே வந்து பார்க்கணும். சரிப்பட்டு வருங்கிறியா? ம். நல்ல வேளை ஆத்துல அவளை கூட்டிட்டு வரல. நீங்க தான் மிஸ்டர் கல்யாண் ராமனா? எஸ். ஐ அம் சரசு. glad to meet you. பரவாயில்ல இருக்கட்டும். பாப்பா ஐ எம் வெரி கிளாட் டு சிகரெட்? பரவாயில்ல. சிகரெட்? சாரி ஐ யூஸ் டொபாக்கோ. எனக்கு இந்த பொண்ணு பாக்குறது, நிச்சயதார்த்தம் பண்றது, இந்த மாதிரி கர்நாடக பழக்கம்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனால தான் உங்களையே இங்க வர சொன்னேன். ஏண்டா படுவா கமலாட்டி, எங்க ஆத்துக்கு விளக்கேற்றத்துக்கு ஒரு பொண்ணு கேட்டா நீ தம்மடிக்கிற பொண்ணா கொண்டாந்து காமிக்கிறே. நான் இது வரைக்கும் பெங்களூர் பார்த்ததில்ல, உங்க செலவுல பார்க்க ஆசைப்பட்டேன், இப்படி எல்லாம் நடந்துருத்து. வா படுவா, இன்னைக்கு ஒண்ணு பெங்களூர் ஸ்டேஷன்லயே பலி போட்டுறேன். ஏன் திம்பேர், உங்களுக்கு அந்த பெங்களூர் பொண்ணா பிடிக்கலையா? பிடிச்சு கொடுத்தே, நல்லா பிடிச்சு கொடுத்தோம். எங்க ஆத்து பையனுக்கு உங்ககிட்ட பொண்ணு பார்க்க சொன்ன பார், அப்பயே எனக்கு சனியை பிடிச்சு கொடுத்தோம். அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக பெங்களூர் கூட்டிட்டு போய் என்னை ஏர் கண்டிஷன் ரூம்ல தங்க வச்சவார், அப்பயே எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருத்து. உன் கூட பழகிட்டே இருக்க பாரு, அதனால எனக்கு பைத்தியம் பிடிச்சிருத்து. இனிமே வெறி ஒண்ணுதான் பிடிக்கணும். அதுக்கு ஒரு வழி இருக்கே. வெறி பிடிக்கவா? கோச்சுக்காதுங்க திம்பேர், கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர், இந்த கீரையை போல. அத்திம்பேர், உங்களுக்கு என்ன வேணும்? உங்க பிள்ளைய வீட்டு மாப்பிளைய இன்னொரு வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். எஸ். ஓகே. வீட்டுக்கு வர பொண்ணு லட்சணமா அடங்கி உடங்கி நல்லபடியா நடக்கணும். எஸ். ஓகே. பொண்ணு இருக்கே, நாகப்பட்டினத்துல ஒரு பொண்ணு இருக்கே, ஆ. நீங்க நேர தஞ்சாவூருக்கு வர ஆ. என் வீட்டுல ஒரு நாள் தங்குறேன், ஆ. நாகப்பட்டினம் பொண்ணை போய் பார்க்கறோம். ஆ. அது பிடிக்கலன்னா திருவாரூர்ல ஒரு பொண்ணு இருக்கே, ஆ. நீங்க நேர தஞ்சாவூருக்கு வர ஆ. என் வீட்டுல ஒரு நாள் தங்குறேன், ஆ. திருவாரூர் பொண்ணை போய் பார்க்கறோம். ஆ. அதுவும் பிடிக்கலன்னா மாயவரத்துல ஒரு பொண்ணு இருக்கே, ஆ. நீங்க நேர தஞ்சாவூருக்கு வர ஆ. என் வீட்டுல ஒரு நாள் தங்குறேன், ஆ. அந்த மாயவரம் பொண்ணை போய் பார்க்கறோம். இரு இரு. ஆமா, நீ சொன்ன இத்தனை ஊருக்கு நேரா போக முடியாதோ? எதுக்காக தஞ்சாவூருக்கு வந்து உங்க ஆத்துல தங்கி ஒரு நாள் சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்றாய்? திம்பேர், நானும் ஊர்ல எவ்வளவோ பொண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அப்பெல்லாம் என் வீட்லயும் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கா அப்படிங்கிற ஞாபகம் எனக்கு வரல. எப்போ நீங்க உங்க பையன் கல்யாண பேச்ச ஆரம்பிச்சாலோ அப்ப என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற பொறுப்பு எனக்கு வந்திருக்கு. ஹலோ ஹலோ, யாரது? என் பேரு லேடி கிருஷ்ணய்யர், திருச்சியில இருந்து வர்றேன். உள்ள வாங்க. வந்துட்டேன். அது ஒண்ணு இல்ல, என் பையனுக்கு பொண்ணு தேடிட்டு இருந்தேன். அதிர்ஷ்டவசமா பாருங்க, உங்க பொண்ணோட ஜாதகம் எனக்கு கிடைச்சது. ஓடோடி வந்துட்டேன். உட்காருங்க. பரோ, ஒரு காஃபி கொண்டா, அப்படியே வெத்தலை சீவல் கொண்டா. நான் வந்த நேரம் நல்ல நேரம், ஏன்னா பெரியவாளோட தரிசனம் சீக்கிரம் எனக்கு கிடைச்சிடுத்து. அதுக்காரி நமஸ்காரம். காஃபி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஏன் இழுத்துட்டேள்? சம்பந்தம் முடியாம நான் கை நினைக்கிறது இல்ல. எங்க ஆத்துல யாரு கைய நினைக்கிறேன்னா நான் எதை பத்தியுமே பேசுறது இல்ல. அச்சோ, பெரியவா நீங்க சொல்லிட்டேள், அதுக்கப்புறம் என்ன அப்செக்ஷன்? ஆஹா, அமிர்தமா இருக்கு. பேசுங்க. நீங்க ஓஹோன்னு வாழ்ந்த குடும்பம், வசந்த கோத்திரம். உங்க ஆத்துல நான் சம்பந்தம் வச்சுண்டா எங்க ஊர்ல மதிப்பு. புள்ளைய பெத்தவா, எதுக்கா அப்படி குழையிறேள்? நன்னா நிமிந்து கெத்தாவே பேசுங்க. என்ன எதிர்பார்க்கிறேள்? வரதட்சணையா? படாது, கேட்கப்படாது. கேஷா ஒரு 5000. 5000 என்ன 10,000 வாங்கிக்கோங்க. அப்புறம் ஒண்ணு இல்ல, இது நகை ஒரு 20 பவுன் போட்டேன்னா ஒரு நிரவலா இருக்கும். 30 பவுன் போடுறேன். மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ், இந்த வெள்ளி சாமான், இந்த எவர் சில்வர் சாமான், போக்குவரத்து எல்லாம் நானே பாத்துக்கிறேன். எவ்ரிதிங் ஓகே. ஒரு சின்ன சந்தேகம். என்னடா இவன் ரிட்டையர் ஆயிட்டானே, இதெல்லாம் எப்படி பண்ண போறான்னு பாக்குறேனா? எனக்கு இருக்கிறது 3 பையன், எல்லாமே வரவுதான், செலவு கிடையாது. ஒரே ஒரு பொண்ணு, அவளுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? செய்வேள், நீங்க நன்னா செய்வேள். இனிமே இங்க ஒரு நிமிஷம் இருக்கிறதுக்கு நேக்கு யோகியதை கிடையாது.
அபிஷியலா பொண்ணை பாக்குறதுக்கு ஊருக்கு போய் புள்ளையாண்டா அழிச்சுட்டு ஓடோடி வந்துடுறேன். நான் வர்றேன் நான் வந்துடுறேன். டைரக்டர் சார், நீங்க தான் எனக்கு எப்பயாவது ஆதரவு கொடுக்கணும். உங்க ஆர்வத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்க ஒண்ணு செய்யுங்க, உள்ள என் அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் உங்க கதையை சொல்லுங்க. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். ரொம்ப நன்றிங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க நம்ம டைரக்டர் கே விஜயன் சார் இருக்காரு இல்லீங்களா? ஆமா. அவர் கதை சொல்ல சொல்லி உங்ககிட்ட அனுப்பிச்சாருங்க. அப்படிங்களா? நீங்களாம் வாங்க. இவர் மிஸ்டர் மனோகர். வணக்கம் சார். இவர் மிஸ்டர் பார்த்தசாரதி. இவர் மிஸ்டர் வரதராஜ். வணக்கம் சார். உங்க பேரை சொல்லவே இல்லையே. என் பேர் ரொம்ப பெருசுங்க. அதங்கெல்லாம் செல்லமா பரமக்குடி, காந்தி சாலை, KS அதியமான், நெடுமானஞ்சின்னு சுருக்கமா சொல்லுவாங்க. இதுவே 200 அடி வரும் போல இருக்க. சரி, உட்காந்து கதையை சொல்லுங்க. வேணாங்க, எனக்கு நின்னுகிட்டே சொன்னாதான் பிடிக்கும். நீங்க உட்காருங்க, நான் சொல்றேன். டைட்டில் இருந்து ஆரம்பிக்கிறேன். கதை வசனம் ஜார்குல். திரைக்கதை டைரக்ஷன் கே விஜயன். ஒரு டவர் கிளாக். சின்ன முள்ளு 11 இருக்கு, பெரிய முள்ளு 12 இருக்கு, மணி 11. ஒரு வீட்டுல போன் பெல் அடிக்குது. ஒரு பொம்பளை வந்தா போன் எடுத்தா, ஹலோ, இன்னும் 12 மணி நேரத்திற்குள் நீ கொலை செய்யப்படுவ. அது என்ன நேரம்னு உனக்கு தெரியாது. போனை வச்சா அப்ப திருமணம். ஜங் ஜங், அப்படி திருமணம். ஜங் 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 ஜங். பாத்ரூம்குள்ள போனா கதவை திறந்தா தண்ணி விழுந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் திருமணம். ஒரு கத்தி. ஏன்பா இந்த சலூனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? கசாப்பு கடை வச்சிருந்தேன். நினைச்சேன். கசாப்பு கடை வியாபாரம் 6 மாசத்துல நாரி போச்சு. கடையை இழுத்து மூடிவிட்டேன். அப்புறம் என்ன, வாங்கின கத்தியெல்லாம் வேஸ்டா போயிருமன்னு 6 வருஷம் போச்சு விட்டேன். ஏயா, என் காதை பத்தி கேட்டாங்க, உன் கதையை பேசிக்கிட்டு இருக்கியே. கொஞ்சம் பொறுமையாரியா, பையன் தேடிக்கிட்டு இருக்கான்ல. யோ, நல்ல யோசனை பண்ணி சொல்லு. வரும்போது 2 கதோட தான் வந்தியா? சத்தியமா 2 கதோட வந்தியா? யாரையாவது ஒரு கதோட பாத்திருக்கியா? நான் பாக்குறேனே. அப்பா, இதோ கிடைச்சிருச்சு. யோ, நீ ரொம்ப கொடுத்து வச்சவையா? இதான உன் காது? அப்படின்னா உன் கைவசம் நிறைய காதுங்க இருக்குதா? அது கிடக்கு 100 கணக்குல. உன் கலருக்கு இதுதான் மேட்சா இருக்கும். ஒட்ட வச்சுக்க. அடேய், ஒண்ணு. என்னையா ஒண்ணு? நான் சேவிங் பண்ணும்போது அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னேனே, கேட்டியா? நல்ல வேலை ஒரு காதோட போச்சு. 1/2 மணி நேரத்துல ஆஸ்பத்திரி கோடு, இல்ல காது ஒட்டாது. ஐயோ சார், ஸ்கோர் என்ன சார்? இதையா ஸ்கோர்? நான் முழிக்கிறேன். என் காது உள்ள போய் ஷேவ் பண்ணிக்க, ஸ்கோர் சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம விஷயத்துக்கு வருவோம். டேய், இவ்வளவு கன்றாவிய பார்த்ததுக்கு அப்புறம் நீ எனக்கு எதுவும் பண்ண வேணாம். எல்லாத்தையும் மாமாவுக்கே பண்ணு. வாங்க. முண்டோ ஏண்டா, முடி வெட்டுறதுல இருந்து 3 வேளை முழுங்குற வரைக்கும் சப்ஜாடா ஏன் காசு? என்ன இவங்கிட்ட கோத்து விட பாக்குறியா? என்ன உங்களை இவ்வளவு கேவலமா பேசுறாரு? வயிற்றுச்சல். நான் பிரபல சினிமா கதாசிரியர் இல்லையா? இப்ப கூட நான் மகடி பிலிம்ஸ்க்கு போனோம். எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அங்க. மகடி பிலிம்ஸ் சார், கை விடுங்க சார். மகடி பிலிம்ஸ்ல நீங்க தான் கதை கொடுத்ததா? எஸ். டைட்டில் கூட அவளுக்கு என்ன அவசரமோ அதானே? எஸ். ஆமா, உனக்கு எப்படி தெரியுது? டைட்டில் என்ன சார்,
கதையே எனக்கு தெரியும். முதல் சீன்ல ஹீரோ தெருவா போஸ்ட் ஓட்டுறான். பின்னாடியே ஒரு எரும மாடு அந்த போஸ்ட பூரா தின்னுக்கிட்டு வந்துச்சு. திரும்பி பார்த்தா ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வந்தது. மாட்டுக்கும் அவனுக்கும் பயங்கர பைட்டு. தின்ன போஸ்ட திரும்பி பெற முடியலையே அப்படிங்கிறதுக்காக மாட்டை கட்டி போட்டு பாலை கறந்து குடிச்சு விட்டான். இத பாத்தியா? உன்னுடைய 3வது சீன். நீ எழுதின ஸ்கிரிப்ட் பூராவும் சோப்பு நுர வடிக்கிறதுக்காக இங்க தொங்குதே பாரு. ஆமா, அதே கையெழுத்து என் ஸ்கிரிப்ட் தான். டேய், இது எப்படி உங்க கையில வந்தது? மகடிபிள் மிஸ் ஓனரு நம்ம கஸ்டமருங்க. சோப்பு ஒழிக்கிறதுக்காக பேப்பர் கேட்டு வார இங்க போவேன். அவர் ரொம்ப சகாயமா கீழே 1 ரூபான்னு இப்படியாப்பட்ட உருப்படாத கதையெல்லாம் என்கிட்ட தான் கொடுப்பாரு. ஐயோ, என் பேப்பர் எல்லாம் சிவகாசி பட்டாசு கம்பெனிக்கு அனுப்பிச்சிருந்தா கூட பட்டார்னு வெடிச்சிருந்திருக்கோம். ஒரு சுண்டல் விக்கிறவனுக்கு கொடுத்திருந்தா கூட காரசாரமா இருந்திருக்கும். போயும் சொல்லல, அதுவும் உங்ககிட்ட. யோ, இப்ப மட்டும் என்னையா உன் டைலாக்ல நொறைய கக்கலையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ நொறைய கக்கறடா. என்னது? மாமா, என்ன பண்றீங்க? காது காது இனிமே கேட்காது. எடு, 1/2 மணி நேரத்துல ஆஸ்பத்திரிக்கு போயிடு. என்ன லேடி சௌக்கியமா? என்னங்க கிண்டலா? நீங்க தானே லேடி கிருஷ்ணய்யர்? என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் திருச்சியோட காவேரி அப்படியே மூஞ்சில ஓடுறத. ஓ, நன்னா ஓடுறதா? நீங்க யாரு? கல்யாணராமனோட மூத்த சம்பந்தி. அவர் தான் உங்களை ரிசீவ் பண்ண சொல்லி நான் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சார். அதுக்கே உள்ள வராம வாசல்ல நிக்கிறேன். உள்ள வந்தா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கணுமே, எதுக்கு வெஸ்ட்னு விட்டேன். ஓஹோ. பை தி பை, he is my son number 1 மோகனசுந்தரம். he is son number 2 சுப்ரமணி. என்ன வெச்ச கண்ணை வாங்காம பாக்குறேன்? என்ன மாதிரி இல்லேன்னு பாக்குறேனா? அவன் நான் மிலிட்டரியில இருந்தப்போ பிறந்த பையன். குள்ளுக்கெல்லாம் கன் பாயிண்ட்ல நிக்கிறதா? நிக்கல நிக்கிறது. நான் திருக்கோடியில டாக்ஸி நிக்க வச்சிருக்கேன். வாங்க பேசிட்டே போலாம். ஆமா, இந்த ஊர்ல கை தட்டினா டாக்ஸி வராதோ? கை தட்டினா வேற ஏதாவது வரும். வேற ஏதாவது வருமா? அடே, பொண்ண நன்னா பாத்துக்கோ. ஆத்துக்கு வந்து அது இதுன்னு சொல்லப்படாது. புடிச்சிருக்கா? பொண்ண அழிச்சிட்டு போங்கப்பா. என்னடா போய் தொலை. என்னது? ஒண்ணு இல்ல, வீட்டு வாசல்ல போகன் விழா மரம் வச்சிருக்கோம்னா நாய்க்கு மயில்கல் மாதிரி இவனுக்கு மரம் பாத்துட்டான் போயிட்டான். நீங்க என்னைக்கு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களோ அன்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்க வேண்டியதான். இதுவே நிச்சயதார்த்தம் வச்சிருச்சே, இனிமே கல்யாணத்துக்கு நாள் குறிக்க வேண்டியதானே. ரொம்ப சந்தோஷம். லேடிவாள், நீங்க நம்ம ஆத்துக்கு சம்பந்தியா வர போறேன். உங்ககிட்ட நான் எந்த விஷயத்தையும் மறைக்கப்படாது. நம்ம ஆத்து பசங்க இருக்கானோ பேர் வெளியே போய் எட்டு எது எட்டு நான் தைய துப்பித்து வாங்கும் இது வந்துட்டு நீங்க வாங்க என்னோட. அத்திம்பேர், இப்ப அவகிட்ட என்ன சொல்ல போனேள்? இல்லடா பாப்பா, இந்த பசங்களா கண்ணாபனா நடந்துட்டாளே அந்த விஷயம், அந்த பசங்களா நம்ம ஆத்த விட்டு போன விஷயம், இதெல்லாம் வாயிட்ட சொல்ல வேண்டாம். ஆரியத்தையே கெடுத்துட்டல, இதெல்லாம் அவளுக்கு எதுக்கு தெரியணும்? நல்லது சொல்ல மாதிரி கெட்டதையும் சொல்லிடுமோ இல்லையோ? அத்திம்பேர், 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணலாம். நாம ஒரு உண்மையை தானே மறைக்க போறோம். இத பாருங்க, ஒரு தடவை ஒரு வரன் தட்டி போயிடுச்சுன்னா அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா தட்டிட்டு போயிட்டே இருக்கும். அந்த நிலைமை நம்ம மாத்து குழந்தைக்கு வரப்படாது. அப்ப சொல்ல படாதுன்னா படாதுதான். சமயம் வரும்போது பக்குவமா அத அவகிட்ட நான் எடுத்து சொல்றேன். அது என்னுடைய பொறுப்பு. அது வரைக்கும் நீங்க வாயை திறக்கப்படாது, மூச்சு விடப்படாது. Now my mouth is clear. ஆமா, என்னமோ சொல்ல வந்தேனே. அது ஒண்ணும் இல்ல. வர ஜூன் மாசம் 7ஆம் தேதி அமக்கலமான முகூர்த்த நாளா இருக்கு. எங்க வீட்டு பசங்களுக்கும் நீங்க தோத்துப்படும் தான் சொல்ல வந்தார். உங்க வசதி எப்படி? வசதி எல்லாம் பொண்ணாத்துக்கார தான் பார்க்கணும். நான் மாப்பிள்ளாத்துக்காரன் தானே. ஜூன் மாசம் 7ஆம் தேதி கல்யாணம் முடிஞ்சிட்டு போங்க. ஆமா, சாயந்தரம் ரிசப்ஷனுக்கு செம்மங்குடியா லால்குடியா? குன்னக்குடி. அப்படி எடுத்துள்ளான்றேளா? ஜபாச்சுல்லா போங்க, ஜபாச்சுல்லா. ஏய் மாமா, இங்க வா. என்ன? நாய் பூனைக்கெல்லாம் மட்டும் கதை சொல்றியே, எனக்கு ஒரு கதை சொல்ல கூடாதா? நீ ஏன் வலுவுல வந்து மாட்டி இருக்கிறாதா? உனக்கு எந்த டைப்ல வேணும்னு சொல்லிடுறேன். என் வயசுக்கு நான் என்ன புராண கதையா கேட்பேன்? காதல் கதை தான் கேட்பேன். எனக்கு அதான் பிடிக்கும். எனக்கு மட்டும் பிடிக்காத. கதை சொல்லு. பொதுவா வந்து ஹீரோ தான் ஹீரோயினை டாவடிப்பான். நம்ம கதையில ட்ரீட்மெண்ட்டை மாத்தி ஹீரோயின் ஹீரோவை டாவடிக்கிற மாதிரி வச்சிருக்கிறேன். இந்த ஹீரோ இருக்கானே, அவன் ஒண்ணுமில்லாத ஒரு வெறும் பய. ஹீரோயின் வந்து பணக்கார பொண்ணு உன்ன மாதிரி. அப்போ இந்த ஹீரோயினுக்கு அந்த ஏழை பையன் மேல ஆசை வந்துருச்சு. அவனை எப்படியாவது சந்திச்சு பேசணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணான். என்ன,
அவளோட அப்பா அசந்து தூங்கிட்டு இருக்கும் போது அவரோட லெட்டர் பேடை எடுத்து அதுல அந்த ஹீரோவுக்கு லெட்டரை டைப் அடிச்சு போஸ்ட் பண்ணான். அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்மேன் கிட்ட போய் அந்த லெட்டரை வாங்கிக்கிட்டு ஹீரோ வீட்டுக்கு நேரா போனா. என்னடா வெள்ளை பேப்பர் எல்லாம் கருப்பாக்கிக்கிட்டு? டே கண்ணா, எனக்கு 2 நாளா தூக்கமே வரல. ஒரு கதையை சொல்ல கேட்டுக்கிட்டே. மாமா, நெஞ்ச தொடும்படியா உணர்ச்சிகரமா ஒரு கதை சொல்லட்டுமா? கேட்டா அப்படியே உருகிடுவீங்க மாமா. உருகிடுவேனா? ஏன் உன் கதையில வர ஹீரோ வெண்ண வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கானா? சும்மா இருங்க மாமா, கதையை கேளுங்க. இந்த உலகத்துல தாய் பாசம்னு ஒண்ணு இல்லைன்னா பிறந்த உடனே நாமெல்லாம் அனாதையா இருப்போம். ஒரு தாய் தான் தன்னுடைய குழந்தைக்காக எந்த வித தியாகத்தையும் செய்ய துணிவா. செய்யாத ஒரு குற்றத்திற்காக கணவன் ஜெயிலுக்கு போயிட்டான். ஜெயிலுக்கு போனவன் பொண்டாட்டின்னு சொல்லி அவளை இந்த சமூகமே ஒதுக்கி வச்சிருச்சு. அவமானம் ஒரு பக்கம், பசி பட்னி ஒரு பக்கம். தன்னுடைய கை குழந்தையை காப்பாற்ற முடியாம திக்குமுக்கு அண்ணா தின்னா கடைசியில பிச்சை எடுக்கவும் துணிஞ்சா. ஆனா எங்கும் ஏமாற்றம், எதிலும் ஏமாற்றம். உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க தன்னுடைய கை குழந்தைக்காக எதையும் செய்ய துணிச்சா. ஒரு முடிவு எடுத்தா. நேரா தன் கணவன் படத்தை முன் சென்று தாலியை கழட்டி வச்சுட்டு என்ன மன்னிச்சிடுங்க அழுதா. மனச கல்லாக்கிக்கிட்டு மாத்துச்சாலையை கட்டிக்கிட்டு மல்லிகைப்பூவை வச்சுக்கிட்டு நேரா தெருவோரமா போய் நின்னா. அங்க ஒரு சிகப்பு விளக்கை எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஜூம் தொடரும்னு போட்டு இன்ட்ரோல் விட்டேன். எப்படி மாமா? மாமா மாமா ஒரு பேச்சுக்கு உருகிடுவீங்கன்னு சொன்னேன். உண்மையிலே உருகி எலும்பு கூட ஆயிட்டீங்களா மாமா? பரவாயில்ல, சிரிச்சுக்கிட்டே தான் செத்துருக்கீங்க. நல்ல சாவுதான். ஆனா கதையை சொல்லி உங்களை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு இந்த உலகம் என் மேல பழிய போடுவேன் மாமா. இப்ப நான் என்ன செய்வேன் மாமா? மாமா ராதா, என்னாச்சுப்பா? சக்சஸ். நல்ல வேளையா நான் உட்கார்ந்து இருந்த இடத்துல நீ எலும்பு கூட கொண்டாந்து வச்சியோ நான் பொழைச்சேன். இல்ல அவன் சொன்ன மாதிரி நான் உருகினாலும் உருகி. மாமா மாமா, உன்னை பார்க்க யாரோ ஒருத்தர் டிப் டாப்பா கையில பிரீஃப் கேஸோட கார்ல வந்து இறங்கி இருக்காரு. பார்த்தா சினிமா ப்ரொடியூசர் மாதிரி இருக்கு. வந்தாகணுமே. ராதா, என்ன சோலா பையன் நினைச்சியா? இங்க பார், இன்னும் கொஞ்ச நேரத்துல என் கையில எவ்வளவு பெரிய அமௌண்ட் வரப்போகுது. என் நேரம் எவனோ வீடு தேடி கொடுக்க வரான். நீ எதுக்கும் போய் ஆளை கொஞ்சம் கிளாமரஸ் அனுப்பு. மூஞ்சி. இவனை எப்படியாவது மடக்கி ஆகணும். மடக்கிறேன். வணக்கண்ணே, நான் தான் ஜார்குல். உங்களை தெரியாதா என்ன? கேள்விப்பட்டு தானே வந்திருக்கேன். நீங்க யாருன்னு? என் பேரு தங்கராஜ். துபாயில பிசினஸ். என்ன பிசினஸ்? பிஸ்கட் பிசினஸ். கிளாக்ஸோ மாரியா? கோல்டு பிஸ்கட். ஓஹோ, துபாயிலாம் கோல்டு பிஸ்கட் தான் சாப்பிடுவாங்களா? நாங்க நாய்களுக்கு அதானே போடுறோம். ஓஹோ, நாய் பிஸ்கட்டா? உட்காருங்க. எனக்கு நிக்கிறதுக்கு நேரம் இல்ல. நான் ஒரு சினிமா படம் எடுக்கலாம்னு இருக்கேன். அர்த்த ராத்திரியில் அரபிக் கடல்னு ஒரு கதை எழுதி அதை டால்பின் கம்பெனி கொடுத்திருக்கீங்களாமே, அந்த கதை எனக்கு வேணும். நேத்து தானே சார் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். பரவாயில்ல, ஒரு 5-10 அதிகமா கொடுத்து அந்த கதையை நாங்க வாங்கிக்கிறோம் சார். அந்த கதையில துபாயில இருந்து வில்லன் தங்க கட்டிய கடத்துற மாதிரி ஒரு சீன் எழுதிருக்கீங்களே, என்ன நாவல்டி சார். நான் எப்பவுமே எதையுமே வித்தியாசமா தான் எழுதுவேன். என்ன வித்தியாசமா எழுதிருக்கீங்க பாருங்க. வில்லன் தங்கத்தை கயரா திரிச்சு கலரான நைலான் கயரங்களோட இந்த தங்க கயத்தை சேர்த்து பார்சலா கட்டி அனுப்பிச்சுறான். கஸ்டம்ஸ்காரங்க இது சாதாரண பார்சல் தான் போல இருக்குன்னு நினைச்சிட்டு விட்டுறாங்க. ரொம்ப பிரமாதம் சார். ஆமா, எனக்கே மறந்து போச்சு சார் இந்த சீன்லாம். நீங்க ரொம்ப எல்லாம் படிச்சு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் இதுல இருந்து. என்னது? நாங்க எப்படி தங்கத்தை கடத்துறோம் அப்படிங்கறதெல்லாம் நீ கதையா எழுதி கஸ்டம்ஸ்காரங்க கிட்ட எங்களை காட்டி கொடுக்கறியா? அதனாலயா கதை எழுதுறவன் கைய நான் இப்போ உடைக்க போறேன். நல்ல நேரத்துல தான் வந்திருக்கேன் போல இருக்கு. வாங்கோ வாங்கோ. என்ன விசேஷம்? நமஸ்காரம். நல்ல விஷயம்தான் மிஸ்டர் கல்யாணராமன். இதுவரைக்கும் நீங்களும் நானும் வெறும் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தோம். இப்போ உங்க 3வது பையனும் என்னுடைய ஒரே பொண்ணும் நம்மள கேட்காமலேயே நம்மள சம்மந்தி ஆக்கிட்டாங்க. யாரு இவனா? கிழிஞ்சது போங்க. +2ல 8 அட்டெம்ப்ட். மாப்பிள +2வா? 12வதா? என்னை விட எவ்வளவோ பெட்டர். நான் 8வதுல 12 அட்டெம்ப்ட், மாப்பிள 12வதுல 8 அட்டெம்ப்ட். ஆக நீதான் என் ஃபேமிலியிலே பெரிய படிப்பு படிச்சவன்.
சிஸ்டர் சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லியிருக்கார். எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கூட, முடியலன்னா ஒரு வாய் சர்க்கரையாவது கூட. எதை கொடுத்தாலும் பார்த்து கொடுங்கப்பா. அன்னைக்கு மாதிரி விளக்கெண்ணைய கொடுத்துறாதீங்க, இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் தள்ளிக்கமா. அத்திம்பேர், உங்க ஹெல்த்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார். நீங்க பழைய மாதிரி ஆக்டிவா இருக்கலாமா? நான் அத்திம்பேர்ட்டையும் சிஸ்டர்ட்டையும் ஒன்னு ரகசியமா பேசணும். எங்களை கொஞ்சம் தனியா விடுறேல? கொஞ்சம் இருக்கோ, கொஞ்சம் இருக்கோ. இவ்வளவு கூட்டம் எனக்கு கிடைக்காது. நான் என் புது கதையை சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். உன்னை யாரா அவுத்து விட்டது? மூடுறா வாய. சேஃபா அழிச்சுட்டு போய் மறுபடியும் கட்டி போடுங்க. ஆமா ஆமா, கூட்டிட்டு போய் தனியா அடி. என்னப்பா? அத்திம்பேர், நாளைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா? என்ன? உங்களுடைய 31வது வெட்டிங் ஆனிவர்சரி. ஆமா, நடுவுல ஒரு வருஷம் நம்ம மாத்துல என்னெல்லாமோ நடந்து போயிடுது. அதனால உங்க வெட்டிங் ஆனிவர்சரியை விமர்சையா கொண்டாட எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோ. அதோட மஸ்ட் அல்வாவுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோ. மஸ்ட் அல்வான்னு அவ்வளவு கேளு சிஸ்டர். அவருக்கு தான் அவர் வேற இல்ல, சும்மா இருங்க நீங்களா கேட்டுண்டு. ஓ, அது அந்த மாதிரி இல்லவா? நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். நான் சிட்டுக்குருவி கேள்விப்பட்டிருக்கேன். இவளையா? போன வருஷம் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு தான் என்ன ஏமாத்துட்டேன். இந்த வருஷம் உன்னை விடவே மாட்டேன். அப்படியே படுத்து தாச்சுக்கோ. தாச்சுக்கோ. என்ன நாளைக்கு தானே? ஆமா, எனக்கெல்லாம் மறந்துடுச்சுடு. இன்னைக்கு ஒத்திக்க பாத்துக்கலாம், நாளைக்கு அரங்கேற்றம் பண்ணிடுவோம்.